ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுறதுக்கு. கீப் சப்போர்ட்டிங். அதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். ஓகே, இன்னைக்கான டாபிக் வந்துட்டு, ஆர் யூ ஆன் த ரைட் பாத் இன் யோர் லைஃப்? உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் கரெக்டான பாத்தில் போயிட்டுருக்கீங்களா, சரியான பாதையில் போயிட்டுருக்கீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேத்துக்குள்ளே இருக்கும். நான் பண்ணுறது கரெக்டா, நான் போகிற பாதை கரெக்டா அப்படின்னு. ஸோ யூனிவர்ஸ் வந்து இந்த ஒரு கொஷனுக்கு வந்து ஒரு ஆன்சர் வச்சுருக்காங்க. என்னங்கிறத பார்க்கலாம். ஹெர்மெட். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனில் இருக்கலாம். அதாவது சிங்கிளாக இருக்கீங்களா, ரொம்ப லோன்லியாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு புது ரிலேஷன்ஷிப் நோக்கி போகலாம். மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கீங்க இல்லை பொண்ணு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எஸ், வெரி சூன் வந்து உங்களுக்கு மேரேஜ் ஆகும். அண்ட் ஏதோ ஒரு ஃபேமிலி இல்லை உங்களோட லைஃப்பில் ஏதோ ஒரு குறை இருக்குது அப்படின்னு சுற்றி இருக்கவங்க எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. அது எல்லா விஷயங்களுமே வந்து உங்களை இப்போ ஒரு குழப்பத்தில் உண்டாக்கியிருக்கோம், யோசிக்க வச்சுருக்கோம். ஸோ அந்த ஒரு விஷயம் மாறுது. அண்ட் ஃபினான்ஷியலாக வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருந்திருப்பீங்க, நிறைய லாஸ் ஆகியிருக்கலாம். இப்போது அது லாஸ் ஆன பணம் திருப்பி உங்களுக்கு வரும், டெஃபினட்டாக வரும். ஸோ நீங்கள் போயிட்டுருக்கிற இந்த ஜேர்னி பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஸ்லோவாக மாறுதல் வருது. லைஃப்பில் எல்லாமே இழந்த ஒரு சில பேர் நிறைய விஷயங்கள் இழந்திருப்பீங்க லைஃப்பில், பர்சனலாக இருக்கட்டும், ப்ரொஃபஷ்னலாக இருக்கட்டும். இப்போது அது எல்லாமே கொஞ்சம் 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 கொஞ்சமாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதாவது எதுவுமே என்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னது போய் நீ நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஜேர்னி இருக்கு. நீங்கள் அதுக்கு நடுவில் இருக்கீங்க, இந்த ஒரு ஜேர்னிக்கு நடுவில் இருக்கீங்க. மேபி ஒரு சில பேருக்கு ஆல்ரெடி உங்கள் லைஃப் நல்ல விதமாக மாறுறது தெரிஞ்சிருக்கும், சின்ன சின்ன விஷயங்கள் மாறி இருக்கும். அண்ட் உங்களுக்குள்ளேயும் ஒரு சேஞ்சஸ் வந்திருக்கும். ஒரு சில பேர் இன்னுமே அந்த ஒரு சேஞ்சஸை உணர்ந்திருக்க மாட்டீங்க. பட் கண்டிப்பாக அந்த சேஞ்சஸ் இருக்கு. அண்ட் ஐ திங்க் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா கெரியர் ரிலேட்டடாக இல்லைன்னா வந்து உங்களோட ஃபேமிலி ரிலேட்டடாகவே ஏதோ ஒரு ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க. இது வந்து ஒரு ஒரு பிஸ்னஸ்லையாக இருக்கட்டும், ஒரு புது ப்ராஜெக்டாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு வீடு கட்டுறது, நிலம் வாங்குறது, இது மாதிரி ஒரு ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போகிறீங்க. இது வந்து உங்களோட எதிர்கால பெனிஃபிட்டுக்காக. King of Pentacles. ஆக்சுவலி நீங்கள் கரெக்டான ஜேர்னியில் தான் போயிட்டுருக்கீங்க. உங்கள் பாத் கரெக்டு தான். ஏன்னா இப்போது ஒரு சில பேருக்கு நிறைய ரியலைசேஷன் வந்திருக்கும். அதாவது நிறைய விஷயங்கள் புரிஞ்சிருக்கும். எது வேணும், எது வேண்டாம், எதுக்கு முக்கியத்துவம் தரணும். இப்போ ஒரு சில பேர் உங்கள் கெரியரை செட்டில் பண்ணணும், இந்த எமோஷன்ஸு, இந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் விட்டுட்டு கெரியரில் நான் செட்டில் ஆகணும் அப்படின்னு அந்த ரிலேட்டடாக தான் உங்கள் மைண்டு மோஸ்ட்லி இருக்கும். அதாவது உங்களோட அந்த பெயின்ஃபுல்லான மெமரிஸை நீங்கள் வந்து நல்ல உங்கள் கெரியர் பெனிஃபிட்டுக்காக சேஞ்ச் பண்ண மாதிரி தெரியுது. அண்ட் இந்த வீடியோ பார்க்குற ஒரு சில பேரோட மைண்டு ஃபுல்லாமே மணி தான் இருக்குது. இப்போது பணம் சம்பாதிக்கணும், நல்ல ஒரு செட்டில் ஆகணும். எனக்கு வந்து இப்போ இந்த பர்சன் பார்த்தீங்களா, கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ அது மாதிரி
என்ன வந்து கேவலமா பேசினவங்க, அவங்க முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்கீங்க. நீங்க வந்து ஒரு ஹெல்ப் தேடுறீங்க, ஃபினான்ஷியலா கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். இது ரெண்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கான கார்டா இருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங். ஐ மீன் ஃபினான்ஷியலாகவும் மணி டேர்ம்ஸ் ஆகும். ஒரு சில பேருக்கு நீங்கள் ஒரு ஹியூஜ் அமௌண்ட் உங்களுக்கு வருங்க. அது வந்து ஏதோ ஒரு சோர்ஸ் மூலயமா உங்களுக்கு ஒரு ஹியூஜ் அமௌண்ட் வரும். அது வந்து உங்கள் வாழ்க்கையவே வந்து ஒரு மாற்றக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். Three of Swords. Ten of Wands. ஓகே, ஒரு சில பேருக்கு உங்களோட யார் உங்களுக்கு வந்துட்டு ஹார்ட் பிரேக்கை கொடுத்தாங்களோ அவங்க முன்னாடியே நீங்கள் ஹாப்பியாக வாழ்கிறத அவங்க பார்ப்பாங்க. அவங்க முன்னாடி நீங்கள் வாழ்ந்து காட்டுவீங்க. உன்னால முன்னேறவே முடியாது, இதெல்லாம் டேலண்டே இல்லை அப்படின்னு ரொம்ப வந்து உங்களை பேசியிருப்பாங்க. அது மாதிரி நிறைய ஹார்ட் பிரேக்ஸ் அனுபவிச்சிருப்பீங்க. இனிமேல் உங்கள் லைஃப்பில் ஹாப்பினஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? யார் பேசுனாங்களோ அவங்க முன்னாடியே நீங்கள் வாழ்ந்து காமிப்பீங்க, அவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு. See the world. உங்களுக்கான ஒரு உலகம் மாறுது. இவ்வளவு நாளா பெயின்ஃபுல், ஹார்ட் பிரேக்ஸ், தனிமை, யார் கூடயும் பேசாம அப்படின்னு ஒரு நெகட்டிவான ஒரு டார்க்கான உலகத்துல இருந்தீங்க. இனி உங்க உலகத்துல ஃபுல்லா பிரைட்னஸ். நீங்க எது கேட்குறீங்களோ கிடைக்கும். ஹாப்பினஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு சில பேர் நீங்க உங்க பேஷன் இழந்திருப்பீங்க. உங்களுக்கான ஒரு கோல், ஆம்பிஷன், பேஷன்ஸ் எல்லாம் இருந்திருக்கும், அதெல்லாம் இழந்திருப்பீங்க. இனி அதெல்லாம் ஒன்னொன்னா வந்து நீங்க ஃபுல்ஃபில் பண்ணுவீங்க. உங்களோட ஒரு சின்ன சின்ன ஆசைகள் எல்லாமே நிறைவேற்றுவீங்க. ஐ திங்க் ஒரு சில பேர் ஆல்ரெடி அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். பாதி பேருக்கு ஆல்ரெடி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அப்படி இல்லை அப்படின்னா வெரி சூன் வந்து நீங்கள் உங்களோட மைண்ட் செட்டே மாறும். ஓகேங்களா? அண்ட் இடம் மாறுதல் நடக்கும். ஒரு சில பேருக்கு வேற ஒரு ஊருக்கு போகலாம், வேற ஸ்டேட், இல்லைன்னா வேற ஒரு ஊர், வெளிநாடு. அங்கே போய் உங்களுக்கான அந்த ஒரு நியூ லைஃப், நியூ ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இல்லை வீடு மாற்றுவீங்க. அண்ட் யாராவது இப்போ உங்கள் ரெண்ட் ஹவுஸில் இருக்கீங்க, வாடகை வீட்டில் இருக்கீங்க, சொந்த வீடு ஒன்று கட்டணும் இல்லை வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கும். இடம் மாறுதல் கண்டிப்பாக தெரியுது. Six of Cups. Ten of Cups. See, happy family, happy cards தான் வருது. ஃபேமிலியோட ஒரு டூரு இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், நல்ல ஒரு ஜாலியாக அட்டன் பண்ணுவீங்க. அண்ட் ஐ திங்க் உங்களுக்கு முன்னோர்கள் அவங்களோட வந்து ஆசீர்வாதம்ங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் அவங்களுக்கு ப்ரே பண்ணுங்க. அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உங்கள் கனவுலையோ இல்லை யார் மூலியமாவது உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க. ஃபேமிலியில் பிரச்சனை, பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா ஒன்று சேருவீங்க. ஸோ இது வந்து நீங்கள் கரெக்டான பாதையில் போகிறீங்களா அப்படின்னா கண்டிப்பாக எஸ். உங்கள் லைஃப் வந்து முன்னேறிட்டு தான் வருது. பிகாஸ் எல்லா காட்சுமே அவ்வளோ அருமையாக பாசிட்டிவாக தான் இருக்குது. நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷனுமே இருக்குது. உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வருது, அதை விட்டுறாதீங்க.
அண்டு ஒரு சில பேரோட கம்யூனிகேஷனில் மாறுதல் இருக்கும். நீங்கள் பேசுகிற விதம், பேச்சு திறமை, நீங்களே கொஞ்சம் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இவ்வளவு நாளாக புலம்பிகிட்டே இருப்பீங்க, எனக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்னு புலம்புவீங்க. பட் இப்போல்லாம் வந்து ஒரு சில பேர் சரி விடு பார்த்துக்கலாம், அந்த பர்சன் அப்படிதான், சரி இது இல்லைன்னா என்ன இன்னொன்று கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு டாக்ஸ் சேஞ்சஸ் தெரியும். அந்த மாதிரி பாசிட்டிவாக பேசுவீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக்க மாட்டீங்க. தேவையான விஷயத்துக்கு மட்டும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க, முக்கியத்துவம் தருவீங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் உங்களுக்குள்ள ஆல்ரெடி வந்திருக்கும். அப்படி இல்லை, எனக்கு அப்படியெல்லாம் இல்லை, இன்னுமே நான் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு இந்த ஒரு ஹார்ட் பிரேக்ஸில் தான் இருக்கேன் அப்படின்னா வெரி சூன் நீங்கள் மூவ் ஆன் ஆவீங்க. ஓகேங்களா? மூணு கார்ட்ஸ் பார்க்கலாம். உங்களோட ஜேர்னி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாலாம் இல்லைங்க. எதுவுமே வந்து அவ்வளோ ஈஸியாக கிடைச்சிருக்காது. ஒரு ஹார்ட் பிரேக்ஸ்ல இருந்து, ஒரு நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் எப்படி வரும், அது மாதிரி வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா இடத்துலையுமே கஷ்டம், கேவலம், அவமானங்கள் அத்தனையும் தாண்டி தான் உங்களுக்கான அந்த பெரிய சக்சஸ், பெரிய விக்டரிங்கிறது இருக்கு. Your hard work is paying off. You're very close in achieving your goal. Okay. Work through your fears. சரி, உங்களோட கோல் வந்து ரொம்ப க்ளோஸாக தான் இருக்கு. நீங்க பட்ட கஷ்டத்துக்கு கண்டிப்பா பலன் இருக்கு. ஓகேங்களா? ஸோ யாராவது உங்களோட கோல்காக இப்போ நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணியிருப்பீங்க, அதுக்கான ஒரு பதில் இல்லை, ஏதோ ஒரு பர்சன் கிட்ட இருந்து உங்களுக்கு பதில் வரணும், ஆனால் என்ன வரும்னு பயந்துட்டே இருக்கீங்க அப்படின்னா பயப்பட வேண்டாம். ஓகேங்களா? ஏதோ ஒரு பதில் உங்களுக்கு வரும். அது ஒரு நல்ல குட் ஆன்சராக இருந்துச்சு அப்படின்னா அது உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு நியூஸ். அப்படி இல்லை, நீங்கள் கேட்டதை விட வேற பதில் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு மெசேஜ் இருக்கு. உங்களுக்கு வந்து சம்வேர் யூனிவர்ஸ் வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த பதில் வந்தாலும் அதை நீங்கள் ஏற்றுக்கணும். ஓகே, ஏஞ்சல் மெசேஜஸ் பார்க்கலாம். பி ரெடி. ஓகே, ஒரு நியூ லைஃப். ஓகேங்களா? போதும், பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். இனிமேல் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு, நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு ரெடியாக இருங்க. ஹானஸ்ட். See, honest is very important here. உங்களோட லைஃப் வந்து பாசிட்டிவாக இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஹானஸ்டாக இருக்கணும். அண்ட் ஒரு சில பேர் அப்படி ஹானஸ்டாக உங்களுக்கு இருக்க மாட்டேங்கிறீங்க. கீப் யுவர் தாட்ஸ் பாசிட்டிவ். பாசிட்டிவாகவே நினைங்க. எது வந்தாலுமே பாசிட்டிவாக நினைங்க லைஃப்பில். abundance. See, எல்லாமே abundance. நான் சொன்ன மாதிரி ஹாப்பினஸ், ஃபேமிலி, மணியாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து சில்ட்ரன், எல்லா இதுலேயுமே உங்களுக்கு abundance வருது. எல்லா ஃபீல்டுலையுமே வரும். அண்ட் அகெயின் நான் சொல்கிறேன், உங்கள் லைஃப் வந்து கரெக்டான டிரான்ஸ்ஃபர்மேஷனில் போயிட்டுருக்கு. நல்ல முன்னேற்றம் வருது பாசிட்டிவாக. ஆனால் ஒரு சில பேருக்கு தெரியும், ஒரு சில பேருக்கு தெரியல. ஆனால் அதுக்காக உங்கள் கண்ணுக்கு அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த மாறுதல் தெரியல அப்படிங்கிறதுக்காக உங்கள் லைஃப் மாறலை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் பார்க்கல அப்படிங்கிறது தான் அர்த்தம். நீங்கள் இன்னும் உணரலை, நீங்கள் இன்னும் அந்த பாஸ்ட்லேருந்து வெளியே வரலன்னு அர்த்தம். வெளியே வந்து பாருங்கள், எல்லாமே உங்கள் கண்ணுக்கு தெரியும். ஓகேங்களா? உங்களுக்காக ஒரு வெரி சூன் ஒரு நல்ல ஒரு உங்களோட கெரியராக இருக்கட்டும், பர்சனலாக ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும். அந்த ஒரு விஷயம் நடக்க போகுது. ஸோ பாசிட்டிவாகவே இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. டெஃபினட்டாக வந்து உங்கள் லைஃப் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். எதுவும் ஓவர் நைட்டில் சேஞ்ச் ஆகாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அண்ட் ஒரு சில பேருக்கு உங்கள் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃபை விட செகண்ட் ஆஃப் நல்லாயிருக்கும். அண்ட் எல்லாமே லேட்டாக தான் கிடைக்கும். நீங்கள் நிறைய வேண்டியிருப்பீங்க, நிறையா ப்ரே பண்ணுவீங்க, ஆனால் எல்லாம் உங்களுக்கு லேட்டாக தான் கிடைக்கும்.
லேட்டாக கிடைச்சாலும் அது வந்து ரொம்ப நிலையாக நிற்கக்கூடியது. ரொம்ப லேட்டாக கிடைச்சாலும் பெஸ்ட்டாக கிடைக்கும். ஓகேங்களா? நீங்கள் கேட்டதை மீறி கிடைக்கும். ஸோ நம்பிக்கையோடு இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அருமையாக இருக்குது உங்கள் ஃப்யூச்சர் நினச்சி பயப்பட வேண்டாம். ஸோ இதான் இன்னைக்கு உங்களுக்கான ரீடிங். தேங்க்யூ. ஸ்டே பிளஸ்ட். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஸ்டே பிளஸ்ட்.